ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு வந்து ஷாக்கிங்கான அப்டேட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுத் தேர்வில் ஒரு திடீர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பள்ளிக்கல்வித்துறை வந்து நேற்று வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. சிலபஸ் வந்து குறைச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார். திருப்புதல் தேர்வில் என்னென்ன கொடுத்தோமோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு கேட்போம் அப்படின்னு சொன்னார். எடுக்காத சிலபஸில் கேட்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் மறுநாள் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு 1 மணிக்கு வந்து அந்த இது மெயில் ஆனது எல்லாருக்கும் வந்து போயிருக்கு. மத்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஸ்கூலுக்கும் எடுக்காத லெசன்லாம் நீங்கள் திருப்பி எடுத்து இந்த மந்த்துக்குள்ளே வந்து சீக்கிரமாக எடுத்து அதுக்கு வந்து 3வது வந்து திருப்புதல் தேர்வை வந்து நீங்கள் வச்சு ஆகணும் அப்படின்னு வந்து பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா பள்ளிகளுக்கும் வந்து போயிருக்கு. இதனால் வந்து மாணவர்களுக்கு வந்து பொதுத் தேர்வில் எல்லா போர்ஷனையும் கேட்குற மாதிரி வந்து இங்கே செட் பண்ணிடுறாங்க. அதாவது ரிவிஷனே வந்து 3வது வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரிவிஷனே கஷ்டப்பட்டு ஏதோ லீக் ஆகி வந்துச்சு. செகண்ட் ரிவிஷன் ஏதோ படித்து இப்போ கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்காங்க மாணவர்கள். இதில் தேர்ட் ரிவிஷன் வேறு வைக்கணும். அது வந்து படிச்சுதான் கூட படிச்சிருவாங்க எப்படியோ ஒரு சில. பட் போர்ஷனே அப்போ தான் எடுத்து அப்போ உடனே ரிவிஷன் எக்ஸாம் வச்சு திருப்பியும் உடனே அடுத்த மந்த் உங்களுக்கு பப்ளிக் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, ப்ராக்டிக்கல் வேறு இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் எடுக்காத போர்ஷன் உங்களுக்கு இப்போ எடுத்து எப்படி புரிஞ்சு அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதை எப்படி அந்த கொஷின் ஆன்சர் நீங்கள் படித்து எப்படி ரிவிஷன் எக்ஸாம் எழுதுவீங்க? இதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை ஏதோ திட்டமிட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் வந்து போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எழுந்துட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நானும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து திருப்புதல் தேர்வு 3வது வைக்கிறாங்க. அதை பற்றி நான் பார்க்குறேன்.